என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க ஆட்டோ செட்டை வச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு. இந்த செட்டு வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையாம். சவுண்டு எல்லாமே வந்து எதுவுமே அந்த அளவுக்கு வொர்த்தபிள் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னார். என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு ரீஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னாங்க. சரி நாமளும் ரீஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, திருவண்ணாமலை பாஷ் எலக்ட்ரானிக். நான் உங்கள் நண்பன் காதர். ரீஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா கைட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட்டிங் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக பண்ணணும். எல்லாமே நீட்டாக இருக்கணும்னா எல்லாமே கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணிட்டுருந்தோம். கட் பண்ணிட்டே இருக்கும்போது கஸ்டமர் என்ன சொன்னாங்க, எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தானே செய்ய முடியும், அப்போ தானே ஒர்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னேன். சரி பண்ணுறது பண்ணுறீங்க, சரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேடை வந்து கையில் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டேன், பேட் இருந்தால் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த பேடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மேலே போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த துணி வந்து எங்களுக்கு பிடிக்கல, வேறு துணியை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு வந்து ஃபிட்டிங் அதே பேடு தான், ஆனால் மேலே இருக்க கிளாத் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு மாடலில் போட்டிருந்தாங்க. அது வந்து துணி மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தோட நேம் எனக்கு தெரில, இது போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து அது கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது, புதுசாக போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதில் ஆல்ரெடி நம்ம போடுறது எல்லாமே புதுசாக தான் போட போகிறோம், சரி ஒன்றுனா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எஃபர்ட்டே எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டைலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்னென்ன மாற்றணும் என்னென்ன மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னோன்னே சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட அவுட்லுக் பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் பேடு செட் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா இதே போல் பேட் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆச்சர் இப்போ அவைலபிளாக இல்லை, அவருக்கு டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பேட் நீங்கள் எத்தனை வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டு செஞ்சு தந்துடுவோம். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா தென்மாத்தாதி தெரு அப்படின்னுவாங்க, அப்படின்னா கரிகார தெரு அப்படின்னுவாங்க. நம்ம பெரிய பள்ளிவாசல் மண்டி தெரு இருக்குது பார்த்திங்கன்னா, பழைய மண்டி தெரு பெரிய பள்ளிவாசல் அருகில் தான் நம்ம கடை இருக்குது திருவண்ணாமலையில். தேவைப்படுறவங்க நேரில் கூட வந்து பார்த்துட்டு ஆர்டர் புக் பண்ணிட்டு போகலாம். இல்லை கால் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன். அப்படின்னா பழைய வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஏன் இப்போ புது வீடியோவில் நம்பர் கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து கால் பண்ணி டவுட்டு தான் கேட்குறாங்க தவிர ஆர்டர் யாரும் புக் பண்ண முடிகிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது, டைமிங் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியல கரெக்டாக. ஃபோன் வந்து கொஞ்சம் பேசிட்டு வச்சா பரவாயில்ல, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, அது கேட்குறாங்க இது கேட்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக இப்போ நம்பர் தர்றதில்லை. ஏதாவது குறிப்பிட்ட வீடியோவில் மட்டும் நம்பர் ஆட் பண்ணுவோம். இதில் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா பழைய வீடியோவில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ மாதிரி ஷார்ட்டாக எடுத்துருப்பேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், பாருங்கள். எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும், நீங்களும் பார்ப்பீங்க. நான் ஆடியோ கிளாரிட்டி செக் பண்ணி காமிக்கிறேன், ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள்.